ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தமிழ் சமையல் விலாக். இன்றைக்கி எக்கை எப்படி குக்கரில் 5 நிமிஷத்தில் நம்ம பாயில் பண்ணலாம்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. எக்கை எப்படி பாயில் பண்ணணுங்கிற மெத்தட்ஸை மட்டும் இதில் நான் சொல்லலை. இதில் நமக்கு என்னென்ன விதமான நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறத பற்றியும் இதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். முட்டை அவிக்கிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு லேடிஸ்க்கு ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்குது. கொஞ்சம் வேகாமல் சமயத்தில் போயிடும் பாருங்கள். இப்போ அதுக்கு நம்ம முதல்ல ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் ஒரு லிட்டர் அளவு தண்ணீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சமயத்தில் எக்கை உரிக்கும் போது கூட அந்த தோடுகள் கூட அதில் கலந்து வராது ஈஸியாக. இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த எக்கு எல்லாத்தையுமே 1 by 1 அதில் வைங்க. மெதுவாக எக்ஸை ஃபுல்லாக வைங்க. ஏன்னா லேசாக நம்ம இதாகிடுச்சுன்னா கூட அந்த கிராக் விட்டு அதில் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த எக்ஸ் எல்லாத்தையுமே அதில் நம்ம அடுக்கி வச்சிட்டோம். இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இந்த சால்ட் எதுக்காகனா அந்த எக்கில் அந்த சால்ட் கொஞ்சம் பிடிச்சிடும். ப்ளஸ் அந்த எக்கில் உள்ள கிருமிகளை ஃபுல்லாக அது சாகடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த எண்ணெய் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா எக்கில் உள்ள தோடுகள் ஈஸியாக கலர்றதுக்காக இந்த ஆயிலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ குக்கரோட லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒரு விசில் போட்டால் போதும். அந்த ஒரு விசில் முடிஞ்சதும் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக வச்சுருங்க. வாங்க இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக் எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்குங்கிறத பற்றி பாருங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். எக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்குன்னு. ஒரு எக்கு கூட எந்த கிராக்கும் ஆகலை. குக்கரில் நீங்கள் எக் அவிச்சா 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஈஸியாகவும் குக் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸை எல்லாமே நம்ம ஒரு நார்மல் வாட்டரில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எக்கு உரிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. ஈஸியாகவே தோடுகள் எல்லாமே கலந்து வந்துடும். இதில் நமக்கு கம்ப்ளீட்டான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் A, D, B12 எல்லாமே இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் ஒரு 6 கிராம் அளவுக்கு இதில் நமக்கு இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க்கு அது எல்லாமே இந்த எக்கில் நமக்கு இருக்குது. இது நம்ம குழந்தைங்களோட மூளைகளுக்கு ரொம்ப நல்லது, கண்களுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷன்ஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். வயதானவங்க முதல்ல சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே எக்ஸ் ஒரு நாளைக்கு 2 எக் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த 2 எக்கில் உங்களுக்கு ஃபுல் நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். எக்கை ஹோல் எக்காக எடுக்கிறதா இருந்தால் 2 எக் எடுத்துக்கோங்க. இன்னும் யாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என்னோட சேனலில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள் எக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் லீக் ஆகாமல் நல்லா ஈஸியாகவே பாயில் ஆயிடுச்சு. இது ஈஸியாகவே நீங்கள் குக் பண்ணி எடுத்துடலாம் எக்கை. அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் சமையல் விலாக். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.